ஒரே ஒரு ஃபோன் நம்பரை வச்சு இனிமேல் 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும். இது மூலமா யாரோட வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, அவங்க சேட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் அப்படியே உங்கள் மொபைல் வாட்ஸ்அப்லேயே பார்த்துக்க முடியும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி யார் வேணால் நீங்கள் யார் யார் கூடலாம் சேட் பண்ணுறீங்க, என்ன சேட் பண்ணுறீங்கன்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்காக எந்த அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. அஃபீஷியலாக ப்ளே ஸ்டோரில் இருக்கிற வாட்ஸ்அப்லேயே இப்படி நம்ம பண்ணிக்க முடியும். இது மூலமா யார் வேணால் உங்கள் வாட்ஸ்அப்பை கூட இது மாதிரி கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, என்ன ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்கீங்கன்றதை இதே மாதிரி லைவா அவங்க வாட்ஸ்அப்ல பார்த்துக்க முடியும். இப்படி ஒருத்தரோட வாட்ஸ்அப் சேட் மட்டும் இல்ல, அவங்க என்னென்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க அப்படின்றத கூட லைவா பார்த்துக்க முடியும். அடுத்ததா அவங்க யார் யார் கூடலாம் ஆடியோ கால் பேசியிருக்காங்க, வீடியோ கால் பேசியிருக்காங்க அப்படின்றத கூட லைவா உங்க மொபைலில் அடுத்த நிமிஷமே பார்த்துக்க முடியும். இப்போ லைவா பாருங்க, நான் என்னோட ஃப்ரெண்டோட மொபைல்ல இருந்து இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புறேன். அது என்னோட மொபைலில் உடனே வந்துடுச்சு. இப்போ ஹலோன்னு டைப் பண்ணி ஒரு சென்ட் பண்ணுறேன். அடுத்ததாக அந்த மெசேஜும் என்னோட மொபைலில் பார்த்துக்க முடியுது. இப்போ சேட் உள்ளே போயிட்டேன். இங்கே நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ண அடுத்த நிமிஷம் அந்த மெசேஜ் இந்த மொபைலுக்கு வந்துடுச்சு. இப்போ செட்டிங்ஸ் நான் போகிறேன். செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுறேன். பேர், ப்ரொஃபைலு, நம்பர் கூட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா பேர், ப்ரொஃபைலு, நம்பர் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒருத்தருடைய நம்பரை வச்சு 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும். ஸோ உஷாராக இருந்துக்கோங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்கள 10 பேரை செலக்ட் பண்ணி நம்ம 1000 rupees கிஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை யார் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுறாங்களோ அதிலிருந்து 5 பேரை செலக்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்தது நான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணும்போது யாரை ரீசெண்டாக இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த 5 பேரையும் செலக்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு டேரெக்டாக ஃபோன்பே, கூகுள் பே இல்லை அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் போதும், நான் அமுச்சு விட்ருவேன். உங்களுக்கு செலக்ட் ஆனதுக்கப்புறம் நானே கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுவேன். உங்கள் நம்பரை தந்தால் போதும், டேரெக்டாக நான் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன். இப்போவே வீடியோவுக்கு கீழே லைக் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல்ரெடி கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்குது, எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எப்படி ஒருத்தரோட மொபைல் வாட்ஸ்அப் சேட்டை எல்லாத்தையும் இன்னொரு மொபைலில் வாட்ஸ்அப்பில் பார்க்க முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனில் வந்து ஜாயின் ஆகிருக்கணும். அப்படி ஜாயின் ஆகாமல் வெறும் வாட்ஸ்அப் மெசேஜர் இருக்குன்னா பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். இது வீடியோ கீழே இன்ஸ்டால்னு போட்டு ப்ளூ கலரில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் செகண்டாக மை வெப்சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் கீழே போங்க. கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க்னு போட்டிருக்கோம். அதில் வாட்ஸ்அப் பீட்டா ஜாயின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த அப்ளிகேஷனை மறக்காமல் எப்போவே இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போயிட்டு வாட்ஸ்அப் பீட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். இங்கே எந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரில் நீங்கள் என்ன இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணீங்களோ அதே இமெயில் ஐடியை பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணணும். ஸோ இது அஃபிஷியல் கூகுள் வெப்சைட் தான். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷன் ஃபுல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு வரும். ஸோ அந்த மேலே இருக்கிற புள்ளியை கிளிக் பண்ணி திருப்பி இமெயில் ஐடியை கிளிக் பண்ணிட்டே இருங்க. கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கீழே பிகம் எ டெஸ்டர் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிக் மார்க் வரும். இப்படி வந்தால் மட்டும்தான் ஜாயின் பண்ணிட்டு தான் அர்த்தம். ஸோ இல்லைனா திருப்பி ட்ரை பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு ப்ளே ஸ்டோரில் வாட்ஸ்அப்னு சர்ச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா வாட்ஸ்அப் பீட்டா ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் வாட்ஸ்அப் பீட்டாவில் ஜாயின் பண்ணணும். நார்மல் வெப்சைட்டில் போய் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. இந்த மெத்தடில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு டியூல் ஆப்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். DUAL அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள் போதும். கீழே டியூல் ஆப்ஸ்ன்னு வந்துடும். கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு வாட்ஸ்அப்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வாட்ஸ்அப் 2 வாட்ஸ்அப்பாக கன்வெர்ட் ஆகிடும். அஃபீஷியல் வாட்ஸ்அப் ஒன்று இருக்கும், அது உங்களுக்கானது. இப்போது 2வதாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பு. இதில் வந்து வேற ஒரு நம்பரில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். அதாவது அடுத்த வாட்ஸ்அப்போட சேட்டை இதில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அக்ரின்றதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் டிவைஸ்னு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்தால் மட்டும்தான் ஒரே நம்பரில் இந்த மாதிரி 2 வாட்ஸ்அப்பை இப்படி யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க, நம்பர்லாம் எதுவுமே போட தேவையில்லை. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி லிங்க் டிவைஸ்ன்றதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ஒரு ஸ்கேனர் வந்து கீழே வரும். இந்த ஸ்கேனர் மூலயமா தான் நம்ம இன்னொருத்தர் மொபைலை வந்து அந்த மொபைல் வாட்ஸ்அப்பை இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், ஸ்கேனர் வந்துடுச்சா, இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, மொபைலை ஓரமாக வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வீடியோ கீழே இருக்கிற இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பீட்டாவில் ஜாயின் பண்ணோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிவிட்டு டியூல் ஆப்ஸை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அந்த டியூல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணி இந்த ஸ்கேனரை வர வச்சுட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மொபைலோட வாட்ஸ்அப்போட சேட்டை இதில் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த மொபைல் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணி லிங்க் டிவைஸ்ன்றது அதில் கிளிக் பண்ணுங்கள். லிங்க் டிவைஸ் கிளிக் பண்ணதும் கேமரா ஓப்பன் ஆகும் அந்த மொபைலில். அந்த கேமராவை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்கேனரில் காட்டுங்க. ஸ்கேன் ஆகிடும். இப்போது அந்த மொபைலோட வாட்ஸ்அப் சேட் எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல்
மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்படியே நம்ம படிச்சுக்க முடியும், பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதில் சேட் பண்ண அடுத்த செகண்ட் அந்த மெசேஜ், ஃபோட்டோ எதுவாக இருந்தாலும் இந்த மொபைலில் லைவாக பார்த்துக்க முடியும். அதுக்கு இப்போவே வீடியோ கீழே இன்ஸ்டால்னு இருக்கும். இன்ஸ்டால்ன்றதை கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பீட்டாவில் ஜாயின் பண்ணி இப்போவே ஒர்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்போவே பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நம்ம சேனலில் ஆல்ரெடி உங்கள் வாட்ஸ்அப் டிபி யாரெல்லாம் பார்க்குறாங்க, அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோ. சேனல் உள்ளே போயிட்டு அந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதே மாதிரி டெக் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டில் இருந்தால் ஒரு வினரை செலக்ட் பண்ணி நம்ம ஃப்ரீ கிஃப்ட் வந்து தரப்போகிறோம். அதுக்கு வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.